ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொதுவாக ஜோசியம் பார்க்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜாதக நோட்டை எடுத்து அப்படியே பிரட்டி பார்த்துக்கிட்டே வருவாங்க. சும்மா அப்படி கேஷுவலாக படித்து பார்த்துட்டே வருவாங்க. படித்து பார்த்துட்டே வரையில் அதில் ஒரு சில விஷயங்கள் புரியும், ஒரு சில விஷயங்கள் புரியறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வரையில் அந்த ராசி கட்டம் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து பார்ப்பாங்கல்ல. அதை பார்க்கல, என்னையா நிறையா கட்டம் காலியாகவே இருக்கப்பா, அதனால தான் ஏன் நம்ம சிரமப்படுறோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ கட்டம் காலியாக தான் இருந்தாகணும். ஏன்னா 12 கட்டம் இருக்குது. இருக்கிற கிரகமே 9 நவகிரகம் தான் இருக்குது. நவம்ங்கிறது 9. அப்போ 9 கிரகம் தான் இருக்குது. அதை கொண்டு போய் 12 கட்டத்தில் அடைக்கணும்னு வச்சா ஏதோ 1-2 காலியாக தானே இருந்தாகணும். ஆனால் எடுத்து அப்படி பாட்டிங்க பாரு, நிறையா கட்டம் காலியாக இருக்கியா, அதனால தான் நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு. ஆனால் ஒரு கட்டம் காலியாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அந்த கட்டத்தை மற்ற கிரகங்கள் பார்க்குறாங்களாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி வைத்து நின்னாலோ அல்லது ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் நின்னாலோ அது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனாம் இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த கிரகம் ஆட்சியாக நிற்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஆட்சி உச்சத்தையுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்லை ராசி சக்கரத்தில் ஆட்சியாக இருக்கிறதோட மட்டுமல்லாமல் அது பாவக சக்கரத்துலேயும் ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும்னு அப்படி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனோட நிறையா கொண்டு போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தத்தில் ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை விட பவர்ஃபுல் தெரியுங்களா, ஒரு கிரகம் ஆட்சியாக நிற்கிறத காட்டிலும் உச்சமாக நிற்கிறத காட்டிலும் மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருக்குது பாருங்கள், அதாவது காம்பினேஷன் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அது மோர் பவர்ஃபுல் தென் எவர். ஒரு ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தினுடைய முழு பவரையும் காலி பண்ணக்கூடிய அமைப்பு அந்த காம்பினேஷனுக்கு உண்டு. அதே மாதிரி உச்சம் பெற்ற நீசம் பெற்ற ஒரு கிரகத்தை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது அந்த கிரக காம்பினேஷனில் இருக்குது. அப்போது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோட தொடர்பு அப்படின்னு வர்றப்ப தான் அதை யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விதமான யோகம் உண்டு. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை ஒவ்வொரு இதையும் வளர்பிறையில் ஒரு 15, தேய்பிறையில் ஒரு 15, அந்த டிஸ்டன்ஸை பிரித்து அதில் ஒரு யோகம் கொண்டு வராங்க. அது தனி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்க யோகம். நான் சொல்கிற யோகம் கிரகங்கள் சேர்றதுனால வரக்கூடிய யோகம், ஒன்று பார்த்துக்கிறதுனால வரக்கூடிய யோகம். அப்போ இந்த கிரக காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஜாதகத்தில் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா சூரியனும் ராகுவும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகனுக்கு தகப்பனார் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாது, அதாவது 100% கொடுக்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டாக குந்தி தேவிக்கு சூரியன் புத்திரனை கொடுத்தார், கர்ணன் பிறந்தார். ஆனால் கர்ணன் ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. அப்போ தகப்பனார் வித்தையை கற்றுக் கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுத்து அவனை முழு மனுஷன் ஆக்கணும். ஏன்னா அம்மா பெற்று தான் கொடுக்குறான். அவனை முழு மனுஷன் ஆக்கிறதுங்கிறது யார் கையில் இருக்குது, தகப்பன் கையில் இருக்குது. தகப்பனுடைய கடமையும் கூடாது. ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. அப்போ சூரியபுத்திரனான கர்ணனை சூரியன் சான்றோன் ஆக்கலை, அவனா ஆனான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தன்னுடைய அந்த கடமையிலிருந்து நழுவக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த சூரியன் ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்கள், சந்திரன் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய குழப்பவாதியாக இருப்பான். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சட்டுன்னு விட மாட்டான். காலையில் 8 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு படுத்திருப்பாங்க. காலையில் எந்திரிச்சதுமே 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 8 மணிக்கு போய் அப்புறம் என்ன செய்கிறது, போகிறதுன்னு ஆகிப்போச்சு. அப்போ 6 மணிக்கே போயிட வேண்டியதானே அப்படின்னோம்னா, சரி அப்போ சீக்கிரம் இப்போமே பிறப்பிடலாம் அப்படின்னோம்னாக்க அங்கே பிறப்பிட்டு போய் நின்னதுக்கப்புறம் இல்லை நம்ம வந்திருக்கிறது 8 மணிக்கு மேலே கூட பிறப்பிட்டு வந்திருக்கலாம். அதாவது சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து அதில் நிலையாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுங்கிறது அந்த சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இது மாதிரி ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோட தொடர்பு கொள்றதுங்கிறதுனால வரக்கூடிய பாசிட்டிவான பலன்கள்ங்கிறது ரொம்ப நிறைய உண்டு. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிகுரு ஒன்றாய் கூடில், அதாவது மதினா சந்திரன், குருனா தேவகுரு பிரகஸ்பதி, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நின்னாங்கன்னா அப்படி யோகம் சொல்கிறேன். மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும், பதியதில் வந்தவாளன் பராக்கிரம வந்தனாகி நிதிதன மதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் குருவாயங்கிறது மங்களேஸ்வரிய பாடல். அப்போ மங்களேஸ்வரி என்ன சொல்லுது, குருவும் சந்திரன் ஒன்று சேர்ந்தா மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும். சிலர் பேசினான்னா அவன் பேசுகிறது நெஞ்சத்தை விட கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கும். அருமையாக பேசுவான், சிரிக்க பேசுகிறான் ஏன்னுவாங்க.
சிலர் பேசுனான்னா காதை பொத்திக்கிட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க, அப்படியே ரத்தம் வர பேசுகிறான்டா, ஏய் போதும்டா என்னை விடுறான்னா கூட விட மாட்டேன், அப்படியே இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வச்சு பேசுவாங்க பத்திரிகையெல்லாம். அது மாதிரி பேசக்கூடிய அமைப்பு. கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வெட்பமொழிவதாம் சொல் அப்படின்னாரு வள்ளுவர். அது மாதிரி இல்லாமல் நம்ம பேசுகிறத அடுத்தையும் கேட்குறானா அவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிற அந்த பாயிண்டெல்லாம் பார்க்குறதில்ல. என் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ ஜென்ரலாக சில நேரங்களில் நம்மளே ஆர்வமாக பேசுகிற மாதிரி இருக்கு, எதிர்த்தாப்புல நிற்கிறேன் கேட்குறதுங்கிறது ரொம்ப ரேர். அவர் பட்டுன்னெலாம் கேட்க மாட்டார். நம்ம பேசுகிற பேச்சில் வந்து அவங்க ஈர்ப்பாக இருக்காங்களா, கவனிக்கிறாங்களா, கவனிக்கலையாங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம்னு எடுத்துக்கிட்டால், இந்த கண் கருவெடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம நோக்கியே நின்றுச்சுன்னா, நம்ம பேசுகிறப்ப நம்ம நோக்கியே நின்றுட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க நம்ம பேசுகிற பேச்சில் ஈர்ப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அது மட்டும் அப்படி லைட்டாக இப்படி திரும்புகிறாங்க, தலை திரும்பாது, அந்த கண் விழி மட்டும் அப்படி இங்கிட்டு ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், ரைட் அவ்வளோதான், நம்ம பேசுகிற பேச்சு வந்து இவருக்கு ஏற்புடையதாக இல்லை, இதிலேருந்து நம்ம மாற்றிக்கணுன்ற மாதிரியான இடத்துக்கு வந்துடணும் நம்மளே. செயல்விழி அகற்றிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பரேன்னு ஒரு கவி உண்டு. ஆற்றையும் கொடுங்கூற்றையும் நம்பலாம், கோலமாமத யானையை நம்பலாம், கொல்லும் வெங்கை புலியையும் நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தயங்கி தவிப்பரேன்னு ஒரு கவி, விவேக சிந்தாமணியில். அப்போ இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால்னா அம்மா வந்து சேலை கட்டியிருக்காங்க, கூட பிறந்தவங்களும் சேலை கட்டியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் நம்புறதா நம்பக்கூடாதா அப்படின்னா அவங்களெல்லாம் நம்பித்தானே ஆகணும். அப்போது அது வந்து இந்த இலக்கியத்தில் எழுதல் அப்படி சேர்த்து எழுதி வச்சுருப்பாங்க. படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னா, சேல் விழி அகற்றிய மாதரை அப்படின்னு. சேல் விழி அகற்றியன்னா அந்த கருவழியை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கல அப்படி இப்படி திருப்புறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க மனசில் வந்து அது என்ன, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னு சொன்னார் இல்லையா வள்ளலார். மாதிரி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவங்களா இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிறத ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். அவங்க மனசில் கள்ளம் உண்டுன்றான். அதனால் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கொள்வேமெனல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்ன மாதிரி அதை வந்து மனசில் கள்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த கருவெடி நகர்றதை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பேசுகிற பேச்சுங்கிறது வந்து தெரிச்சு விழக்கூடிய வார்த்தை வந்து அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நிற்குதா அப்படிங்கிறத வந்து அந்த சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் பேசுனாங்கன்னாக்க நல்ல விதமாக பேசுவான். அவங்க பேசக்கூடிய பேச்சு அடுத்தவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும், அவங்கள ஹர்ட் பண்ணாத அளவில் இருக்கும். ஏன்னா இவங்க பேசுகிறது அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமலாவது இருக்கணும்ல, அது மாதிரியும் இருக்கும். அப்போ பேசக்கூடிய பேச்சை வந்து முடிவு பண்ணுறதுங்கிறது, அதுவும் ஏற்புடைய பேச்சுக்களாக பேசுகிறதுக்கான அந்த அமைப்பை முடிவு பண்ணுறது சந்திரன் குரு காம்பினேஷன். மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும், மதுர வாக்குடையோன் அப்படின்னா. அப்போ நல்ல பேச்சு பேசக்கூடிய ஜாதகன் மதுரமாம் வாக்குண்டாகும், பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி நிதிதன மதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் கூறுவாயேங்கிறது மங்களேஸ்வரியும் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இது மாதிரி ஒரு சில கிரகங்கள் சேர்றப்போ வந்து மிகப்பெரிய யோக பாக்கியங்களை உருவாக்கிடும். அப்படியான ஒரு வகையில் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிது. இந்த சிம்மத்தில் நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறதுல யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ராகு கேது பயிற்சியில் ராகு வந்து ஆல்ரெடி சிம்மத்தில் தான் இருக்கார். அப்போது முதல் பாயிண்ட்டு ராகு இருக்கார். ரெண்டாவது புதன் வந்து ஆடி மாதம் 9ஆம் தேதி அவர் இதுக்குள்ளே வந்துட்டார், எங்கள் சிம்மத்துக்குள்ளே வந்துட்டார். அப்போ ராகுவும் புதனும் நிற்கிதா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 17ஆம் தேதி சுக்கிரனும் சிம்மத்துக்குள்ளே வந்துட்டார். இப்போ 3 கிரகம் ஆகிப்போச்சா. யார் யார் இருக்கா, ராகு ஏற்கனவே இருக்கார், புதன் 9ஆம் தேதி வந்தார், சுக்கிரன் வந்து 17ஆம் தேதி உள்ளே வந்தார். அப்போ 3 கிரகம் ஆயிடுச்சு. இது இல்லாமல் சந்திரன் வந்திருக்கிறார். சந்திரன் எப்போ வந்திருக்கிறாரு, மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் 20ஆம் தேதி, அதாவது நேற்று வந்து உள்ளே வந்துட்டார் எங்கள் சிம்மத்துக்குள்ளே. அப்போ சந்திரனையும் சேர்த்துக்குங்க, 4 கிரகம் ஆகிப்போச்சா. இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தில் குருவை வந்து பயிற்சி பண்ணி கன்னிக்கு கொண்டு வந்தாச்சு, கன்னியில் இருக்குது குருன்னு வந்தாச்சு. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் இன்னும் குரு வந்து சிம்மத்தில் தான் இருக்குது. அவங்க இன்னும் லேட்டாக பயிற்சி பண்ணுறாங்க, இன்னொரு 10-15 நாள் கழித்து பயிற்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு வகையில் இப்போ அந்த திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது, இந்த கம்ப்யூட்டரில் ஜாதகம் கணிக்கிறது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்தில் தானே வருவாங்க. அப்போ அதுக்கு அந்த கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் அங்கே தான் நிற்கிறார், சிம்மத்தில் தான் நிற்கிறார். அப்போது ஏற்கனவே ராகு நிற்கிறார், அதை அடுத்து புதன் வந்தார், அதை அடுத்து சுக்கிரன் வந்தார், அதை அடுத்து சந்திரன் வந்தார். 4 கிரகம் ஆட்சி. குரு பயிற்சியில் வரக்கூடிய அந்த இதன மாறுபாடுகளில் அந்த குருவையும் சேர்த்து அங்கேயே எடுத்துக்கிட்டா
கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சிம்ம ராசியில் உட்காந்துருக்கு இன்னைக்கு. இப்போ நான் எப்போ பேசுகிறேன்? ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2016 7:24 AM மார்னிங்கில் பேசுகிறேன். அப்போது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் ஒன்றா உட்காந்துட்ருக்கு. இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி 4 கிரகம் 5 கிரகம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து நிற்கல. சிம்பிளாக 2 ஆப்ஷன் இருக்குது. சிம்பிளாக ஒரே வரியில் முடிச்சிருவாங்க. இது வந்து கிரக யுத்தத்தில் இருக்கப்பா, அதனால் அம்புட்டு கிரகமும் வந்து செயல்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் பலன் கொடுக்குறது சிரமம்யா அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சுட்டு அப்படி கிளம்பி போயிடுறதுங்கிறது ஒன்று. இப்படியும் முடிச்சுக்கலாம். இன்னொரு விதத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த கிரக காம்பினேஷனில் 5 கிரகம் ஒன்று சேர்ந்து நிற்கிது. இல்லை 4 கிரகம் ஒன்று சேர்ந்து நின்னாலே அடித்து கிளப்பிடுறான். எப்படி? அதாவது தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் எய்த பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம்னா 10ஆம் இடத்துல 4 கிரகம் நின்றுச்சுன்னா அதில் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் ராகு எது இல்லாமல் 4 கிரகம் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு சன்னியாசி யோகமாக போயிடும். சரியா? அப்போது சன்னியாசியாக போகிறதுக்கும் ஒரு யோகம் வேணும். எல்லாரும் சன்னியாசியாக போக முடியாது. அப்படி மீறி போனாங்கன்னா போலி சன்னியாசியாக வேணா போகலாம். அப்போது அந்த 10ஆம் இடத்துல 4 கிரகம் நிற்கிறதுங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பு. இப்போ 4 கிரகம் நிற்கிது. திருக்கணிதப்படி குருவையும் சேர்த்து வச்சுக்கிட்டா 5 கிரகமாக நிற்கிது. இது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா கண்மநாயகன் தன்னோடே சாட்சியாம் 3 கோள்கள் தன்மையாய் கூடி நின்றால் சந்நியாச யோகம் உண்டாம் பொன்மையாய் ஒரு கோள் கூடில் பொருந்திய ஞானி ஆவான் இன்மையில் குரு கடாட்சத்துடன் இனிதறிந்துரைத்திடுவாயேங்கிறது கவி. அப்போது இந்த 10ஆம் இடத்து அதிபதியோட 3 கிரகம் சேர்ந்திருந்தாலும் பாம்பு கிரகம் இல்லாமல் ராகு அது இல்லாமல் 4 கிரகம் சேர்ந்து 10ஆம் இடத்துல நின்னாலும் அவங்களுக்கு சன்னியாசி யோகம் வேலை செஞ்சிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இங்கே பரவாயில்ல, ராகு கூட இருக்கார். இருந்தாலுமே இந்த 5 கிரகம் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய விஷயம், அல்லது 4 கிரகம் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய 4 கிரகங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்துக்காரங்களுக்கு, 5 கிரகங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கக்காரங்களுக்கு. நம்ம எது கரெக்டுங்கிற பாயிண்ட்டை விட்டுருவோம், மொத்தத்துக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 5 கிரகம் ஒன்று சேர்ந்துருக்கக்கூடிய பலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு பலன் சொல்கிறான். முதல் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல குரு இருக்கிறதையே எடுத்துக்குவோமே. ஏன்னா குரு தான் கான்ட்ராவர்சியில் இருக்கார் இல்லையா? ஏன்னா ஒரு சிலர் வந்து பயிற்சியாகி கண்ணிலையும் இன்னொருத்தர் சிம்மத்திலையும் வச்சுருக்காங்க. சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறேன். அப்போ குரு வந்து சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா அவரோட குரு வந்து தேவகுரு பிரகஸ்பதி, அவரோட யார் சேர்றாரு? சுக்கிரன் ஆல்ரெடி அங்கே தான் உட்காந்துருக்காரு சிம்மத்தில். இப்போ இந்த 5 கிரகம் ஒன்று சேர்ந்து நிற்கிதுங்கிறத விட இந்த குரு சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன். எப்படி சொல்லலாம்? சுக்கிரன் அசுர குருவானவர் வெள்ளி, அதே சமயத்தில் பிரகஸ்பதி தேவகுருவானவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கல. கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன். குருனா தேவகுரு, பிரகஸ்பதி, வெள்ளினா சுக்கிரன். 2 பேரும் ஒன்று சேர்ந்து நின்னால், குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து நின்னால் இப்போ ஒன்று சேர்ந்து நிற்கிது இன்னைக்கு. கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் நல்லதொரு கல்வியோடும் சீரொரு மனையாளோடும் நல்லதொரு வாழ்க்கை துணையோடும் ஒள்ளிய குணங்கள் குற்றமற்ற குணங்கள் பெற்றவனாவும் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று உரைத்திட உலகினருக்குங்கிறது கவி. அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்ததுதான் என்ன சொல்றான்? கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் சீரொரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகினருக்கென. அப்போ லோகத்தில் வந்து பிரமாதமான யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த காம்பினேஷனுங்கிறது ரொம்ப நல்ல காம்பினேஷன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வலுவாக கொடுத்து வச்சிருக்கு. எது? இந்த ஜாதகத்துக்குங்கிற இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு. அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமான அமைப்பு. அந்த காம்பினேஷன் இன்னைக்கு இருக்குது. சரி, இந்த 5 கிரகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ சந்திரன் அதுக்குள்ளே வந்துட்டார், எங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார், சிம்ம ராசிக்குள்ளே. அப்போது குரு சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்றாங்கல்ல. குரு வந்து சுக்கிரனோட சேர்ந்த மாதிரி குரு வந்து சந்திரனோடய சேர்றாருல்ல. இப்போ இந்த குருவும் சந்திரனும் சேர்றதுக்கு ஒரு அமைப்பு சொல்கிறான். எப்படி தெரியுங்களா? மதிகுரு ஒன்றாய் கூடில், மதினா சந்திரன், குருனா தேவகுரு பிரகஸ்பதி. மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும் பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தராகி நிதிதன மதிலே இச்சை நீடு சௌபாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் கூறுவாயேங்கிறது மங்களேஸ்வரியம். அத்தியம் முதல் சொன்னேன். அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்துன்னா மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும், நல்ல பேச்சு பேசக்கூடிய ஜாதகன் அப்படியான ஒரு மனுஷனாக வருவான் இந்த டைமில் பிறக்கிறவங்க. மதுரமாம் வாக்குண்டாகும் பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி, ஒரு காரியங்கள் செய்கிறதுல வில்லிங்னஸ் உள்ள ஜாதகனாக இருப்பான். சிலர் சேத்தவாம்பியே 10 வாட்டி அடிச்சுக்கிருப்பான், பார்த்துருக்கீங்களா? அவன் ஓயாமல் அந்த வேலையவே பார்த்துக்கிருப்பான் 3 நாளைக்கு. அது மாதிரி இல்லாமல்
எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமை, மதுரமாம் வாக்குண்டாகும் பதியதில் வந்தபாலன் பராக்கிரம வந்தனாகி நிதி தனம் அதிலே இச்சை, நிறைய சம்பாதிக்கணும், பொன்பொருள் சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. நிதி தனம் அதிலே இச்சை, நீடு சௌபாக்கியம் கீர்த்தி, கீர்த்தின்னா புகழ், அப்பேற்பட்ட பேரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு ஜாதகனா பரிமளிச்சிருவான் இந்த டைமில் பிறக்கக்கூடியவர்கள், இந்த காம்பினேஷனில் பிறக்கக்கூடியவங்க. அப்போ ஏற்கனவே குருவும் சுக்கிரன் நிற்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டு, அது இல்லாமல் குருவும் சந்திரன் நிற்கிறதுங்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டு. இது இல்லாமல் இந்த குரு சந்திரனோட கூட புதன் நிற்கிறார் பாருங்க, அது இன்னொரு விதத்தில் விசேஷம். அதுக்கு முன்னால் ஒரு வரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, மதிகுரு ஒன்றாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும்னு ஆரம்பித்தேன் இல்லையா. இன்னொரு ஜோதிட கிரந்தம் சொல்லுது குருவுடன் மதியும் கூடி. அவன் இப்படி ரிவர்ஸில் வர்றான். குருவோட சந்திரன் சேர்ந்தா குருவுடன் மதியும் கூடி குணமுடன் இருக்கு அல்லால் ஒருபதி தன்னில் உற்ற உயர்கதிர் சுங்கன் பார்க்க பரிவுடன் சப்தசாஸ்திரம் படித்துமே கீர்த்தியாக வரிசையாய் எவருக்கு மேலே வந்தவன் என்னலாமே அப்படின்னா, பல பேர்த்துக்கு மேலே நிற்கக்கூடிய வலுவான ஜாதகம்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் அதை, அந்த குரு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறார், அவரு கூட சந்திரன் நிற்கிறார், அவரு கூட வந்து புதன் நிற்கிறதுங்கிறது இன்னும் ஒரு விசேஷம்னு எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு முன்னால் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுல மிகப்பெரிய யோகம். மதிகுரு ஒன்றாய் கூடின மாதிரி குருவுடன் மதியும் கூடி குணமுடன் இருக்க அல்லால் ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கரும நர வாகனங்கள் வர்க்கமும் சால்வைகளுமாய் பெருக ஆபரணமோரும் பெற்றவன் இனிது வாழ்வான். இப்படி இருக்கல அந்த குழந்தைய பெத்த தகப்பனும் நல்லா பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறார். எப்படி, மதிகுரு ஒன்றாய் கூடில் குருவுடன் மதியும் கூடி குணமுடன் இருக்க அல்லால், அதாவது குருவோட சந்திரன் சேர்ந்து ஒன்றா நிற்கணும், ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மை, அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா கூட போதும் அவங்க ஜாதகத்தில். ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கரும நரவாகனங்கள்னால் மனிதர்களால் சுமந்து செல்லக்கூடிய பல்லக்கு போன்ற வாகனங்கள், கரும நர வாகனங்கள் வர்க்கமும் சால்வைகளுமாய் பெருக ஆபரணமோரும் பெற்றவன் இனிது வாழ்வான். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்து சுக சேர்க்கை, ஆஸ்தி அந்தஸ்து சேர்க்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட ரொம்ப பிரமாதமாக பிழைக்கக்கூடிய நல்லதொரு ஜாதகம்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், அந்த இந்த இந்த கிரக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறதுக்கு சொல்லுங்கிறான். அப்போ குரு சந்திரன் சேர்ந்து நிற்கிறது அப்பேற்பட்ட யோகம். அவரோட வந்து புதன் சேர்றார். மதிமகன் சூரியன் குருவும் அமிழ்ந்து நிற்கில் சீரேறு தனம் படைத்து புலவன் ஆவான் அப்படின்னா, மதிமகன்னா சந்திரன், அதாவது மதிமகன் அப்படிங்கிறது சந்திரனுடைய பிள்ளையான புதன் மதிமகன். சூரியன், அப்போ அவரோட சூரியன் சேர்ந்து நிற்கணும். குருவும் அமிழ்ந்து நிற்கில், இவரோட குரு நின்னார்னா, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா சூரியனுக்கு பதிலாக சந்திரனே நிற்கிறார். அப்போ சந்திரன் புதன் குரு அமிழ்ந்து நிற்கில் சீரேறு தனம் படைத்து புலவனாவான், நல்ல கல்வியாளனாகவும் பெரும் தனம் படைத்தவனாகவும் வருவான்னு சொல்லுனா. கல்வின்னு சொன்னதுமே புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே புதன் உள்ளே உட்காந்துருக்கார், அவர் குருவோட நிற்கிறது விசேஷம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் அந்த குருவோட நிற்கிறது இல்லாமல் சந்திரனோட நிற்கிறார் பாருங்க, அது ரொம்ப பெரிய விசேஷம். அதாவது சந்திரனுடைய பிள்ளை புதன், அப்போ புதனும் சந்திரனும் ஒரு இடத்துல நிற்கலாம், அது ஒத்து போகும், அது யோகம். அதை இப்போ சொல்கிறேன். ஆனால் சூரியனும் சனியும் அப்பனும் பிள்ளையும் தான், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நின்னாங்கன்னா பிரச்சனையாகி போயிடும். அதாவது சூரியன் சனி சேர்ந்திருக்க ஜாதகங்களை எல்லாம் பாருங்கள், அப்பாவும் பிள்ளையும் வந்து அது என்ன கரு புருன்னு தான் இருப்பாங்க, அல்லது ஆளுக்கு ஒரு வாக்கில் இழுத்துட்டு தான் நிற்பாங்க, அல்லது தனித்தனியாக இருப்பாங்க. மகனுக்கு தகப்பனை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் கூட, ஆசை இருந்தால் கூட வந்து அவர் பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வடிவமைக்கப்படும். அப்போ அந்த சூரியன் சனி சேர்ந்திருக்கிற காம்பினேஷனுமே சிக்கலான காம்பினேஷன் தான், அது தப்பு. ஆனால் அதே சமயத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்கவங்க பூரா கெட்டு போயிடுவானா, அப்படி கிடையாது. சூரியன் சனி சேர்ந்திருக்கிறவங்க மிகப்பெரிய சக்ஸஸுக்கு வரக்கூடிய இன்னொரு யோகம் உண்டு. சூரியன் சனியின் சேர சுகமுடு உதித்த பாலன் பாரினில் வியாபாரத்தில் பண்டிதன் சமர்த்துள்ளோனாய் தேரியதாது வர்க்கம் செம்பு ஒன் வெள்ளி லோபம் கூறது பரீட்சை செய்து குறைவில்லா தனத்தை சேர்ப்பான் அப்படின்னா, சொந்தமாக தொழில் பண்ணி பெரிய அளவில் வந்துடுவான். அதுக்கான அந்த தசாபுத்தி மட்டும் வரையில் பாருங்கள், ஒரே தூக்கி விட்டுரும். அப்போ சூரியன் சனி சேர்றது ஒரு வகையில் யோகந்தான், மனங்காசெல்லாம் சம்பாரிச்சுக்கிறலாம். ஆனால் இது சம்பாதிக்கிறதுங்கிறது தாப்பேன் பிள்ளையோட ஒற்றுமைங்கிறதோ அல்லது கூட இருக்கிறதுங்கிறதோ அது முடியாது. ஆனால் சூரியன் சனிக்கு வேணால் அப்படி எடுத்துக்கலாம். இங்கே புதனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற காம்பினேஷனில். அப்போ புதன் சந்திரன் சேர்ந்து நின்னா அதுக்கு யோக வாக்கியம் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன். அன்புல மதிமால் கூடி, மதினா சந்திரன், மால்னா புதன்.
மதினா சந்திரன், மால்னா புதன். அன்புள மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை சீலன் எழில்தன மக்கள் வண்டிர் தன்பதி அதனிற் கூடி சற்குண யூகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழ் ஆக வாழ்வான். பேரோடும் புகழோடும் சொத்து சோகத்தோடும் மனைவி மக்களோடும் சந்தோஷமா பிழைக்கணும்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு புதன் சந்திரன் காம்பினேஷனில் வந்துரும்னு சொல்லி சொல்கிறான். அப்பேற்பட்ட அந்த புதன் வந்து சந்திரனோட காம்பினேஷன் ஆகி நிற்கிது இன்னைக்கு. அப்போது குரு வந்து சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறது யோகம். அதே குரு வந்து புதனோட சேர்ந்து அவரோட வந்து சந்திரன் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது நல்ல காம்பினேஷன். இன்னொரு விஷயம், ராகு சிம்மத்தில் இருக்கிறது தப்பு. ஏன்னா சிம்மம் சூரியனுடைய வீடு. சூரிய சந்திராலோட ராகு எதுகள் சேர்ந்தால் அது கிரகண தோஷம்பாங்க. அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது ராகுக்கு பலம் குறைவு தான். பட் இருந்தாலுமே அந்த ராகு வந்து குருவோட சேர்ந்து நிற்கிறதுனால கோதண்ட ராகுவாக வேலை செய்யும். அது பாசிட்டிவாக வேலை செய்யும். அதாவது பாம்பின் விஷம்ங்கிறது கொல்லும் தான். ஆனால் அந்த பாம்பின் விஷத்தில் வந்து சீரத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வேகத்தை வீரியத்தை குறைச்சிட்டோம்னா அது வைத்தியமாகி நிறைய பேர்த்துக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாகிறது இல்லையா. அது மாதிரி இது வந்து உயிர்காக்கும் பொருளாக வந்து நின்றோம். யார்? ராகு. அப்போ ராகு பாசிட்டிவான பலன் செய்கிறார். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது யோகந்தான். அவர் கூட சுக்கிரன் நிற்கக்கூடியதுங்கிறது குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடியது யோகம்தான். அதே மாதிரி குரு புதன் குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறதெல்லாம் யோகம். இதுக்கு எல்லாத்துக்கும் பீக் லெவலான ஒரு யோகம் உண்டு. அது வந்து இந்த சிம்மத்தில் இன்றைக்கி இருக்க கிரக சேர்க்கை தான் இல்லை, பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற வந்து எனக்கு செவ்வாய் தோசை இருக்குது, தார தோசை இருக்குன்றாங்க, புத்திர தோசை இருக்குன்றாங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் தெரியுமா? சந்திரனுக்கு குருவும் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருத்தருக்கு கேந்திரத்தில் நின்னா கூட போதும். வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசனன் கேந்திரத்தில் அம்புலிதான நிற்கில் விரவு மற்றிடத்தின் மற்றொரு மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம்னா. கஜகேசரி யோகம்னு வேறு இருக்கு. கஜகேசரி யோகம் இருந்தால் மற்ற எந்த தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷமும் அடிவிட்டு போயிருந்துட்டான் அந்த ஜாதகத்தில். அதனால் தோஷங்கிறதே பேசவே வேண்டியதில்லை. எது கஜகேசரி யோகம்னு ஒரே ஒரு யோகம் இருந்தால் ஜாதக அலங்காரம் சொல்லுது. அப்போது அந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாளைக்கு வரைக்குமே வந்து, அதாவது 22ஆம் தேதி பகல் வரைக்கும் தானே இவர் இருக்கார், சந்திரன் சிம்மத்தில் இருக்கார். அது வரைக்குமே அந்த கஜகேசரி யோகம் வேலை செய்யும். ஆக இப்பேற்பட்ட சிறப்பானது ஒரு காம்பினேஷனோட இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இப்போ குரு பயிற்சி ஆகிட்டார் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி கோயிலெல்லாம் வந்து குரு பயிற்சி நடக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த குரு பயிற்சி பண்ணியாச்சு. அப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கிரகம் நிற்கிது. அப்போ 4 கிரகம் சிம்மத்தில் நிற்கிறதுமே இந்த காம்பினேஷன் தானே, கிரக கூட்டு தானே. இந்த கிரக சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வலுவாக வந்துடுது. சாதாரணமாக ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கிறத விட இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறதுங்கிறதுல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது வலுவாக வேலை செய்யும். இங்கே அப்படித்தான் வேலை செய்யுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பீரியடில், அதாவது இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கிரக சேர்க்கையில் வந்து முதல்ல சந்திரன் தான் இந்த காம்பினேஷன்லேருந்து வெளியில் போவார். சரியா? அப்போது ஆடி 22ஆம் தேதி பகலில் அவர் வெளியில் போயிடுவார். அதாவது 20ஆம் தேதி வந்தார், குறை பீரியடு 2, 21, 22 பகலில் வந்து வெளியே கிளம்பிடுவார். அப்போ முதல்ல சந்திரன் வெளியில் வந்துடுறார். அதுக்கப்புறம் 4 கிரக சேர்க்கையாக இருக்கும். குருவை விட்டுட்டா 3 கிரக சேர்க்கையாக இருக்கும். இப்படி அதுக்கப்புறம் வரையில் பார்த்தீங்கன்னாக்க இது சூரியன் வந்து பின்னால் இருந்து முன்னால் மேலே ஏறி வந்துடுவார். இது இல்லாமல் மற்ற கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த 5 கிரகங்கள் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது அல்லது 4 கிரகங்கள் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது இந்த காம்பினேஷன் வந்து பாசிட்டிவான காம்பினேஷன் தான், தப்பு இல்லை. சரி, இந்த பாசிட்டிவான காம்பினேஷனை வந்து 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது, அதுக்கு வந்து இப்போல்லாம் தான் லக்னம் கணிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி லக்னம் கணிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தை ஜனனம் அப்படின்னு கொண்டு போகும்போது இந்த மாதிரி கூட்ட கிரகங்கள்லாம் வர்றதுங்கிறது வந்து அந்த கூட்டம் சேரக்கூடாத இடம் அப்படின்னு எடுத்துட்டா 8ஆம் இடம். அதே மாதிரி லக்னத்தில் இவ்வளோ கும்பல் சேரக்கூடாது. நிறையா கிரகங்கள் சேர்ந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறதோ அல்லது 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது, 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்தித்து முன்னுக்கு வருவாங்க. லக்னத்திலேயே இம்புட்டு கூட்ட கிரகங்களையும் வச்சிட்டோம்னா அது என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து அதாவது அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டில் தான் தன்னுடைய வாழ்க்கையில் மேலே போவாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு செயல்பட மாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான மனோநிலையில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதாவது குழப்பமான மனோநிலைங்கிறது வந்து அது என்ன ஆட்டிசமாக இருக்கும் அல்லது மூளை வேலை செய்யாது, அது செய்யாது, அப்படிலாம் கிடையாது. அதாவது நார்மலாக சட்டுப்புட்டுன்னு வேலை செய்கிறதுங்கிறத விட கொஞ்சம் கம்மியாக செய்வேன்.
4 தடவை சொன்னாத்தையும் ஒரு வாட்டி செய்வான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு குறைவாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அதே மாதிரி இந்த கூட்ட கிரகம்னு வந்துட்டாலே அதை கொண்டு போய் 10ஆம் இடத்துல வைக்கக்கூடாது. அப்போது இந்த சிசேரியனுக்கு அந்த டைம் எடுக்கிறோம் பாருங்க, அப்படி எடுக்கிறப்ப எப்படி கொண்டு போனோம்னா, இந்த கூட்ட கிரகங்களை கொண்டு போய் 11ஆம் இடத்துல வச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படி? தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தன் ஆதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 விரையாதி சூடாமல் நேராமலும் ஒத்த 11 தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தன் ஆதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 விரையாதி சூடாமல் நேராமலும் ஒத்த 11 தருமாதி கூடுகனும் உதய குருவாய் மேவினும் வைத்த 11 அதனில் வெகுவேறு குலாவினும். மறுபடியும் வாங்க, வைத்த 11 அதனில், லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வைத்த 11 அதனில் வெகுவேறு குலாவினும் மகராச தனயோகனே, நல்லபடியான தனபிராப்தத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்பேற்பட்ட தனப்பிராப்தத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதுங்கிறது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல கூட்ட கிரகம் இருக்கிறதுங்கிறது யோகம். அப்போ இந்த மாதிரி 5 கிரகம் 4 கிரகம் சேர்றப்ப வந்து இன்றைக்கி எல்லாம் ஜிம்மத்தில் உட்காந்துருக்குல்ல, இப்போ விருச்சக லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிறதுங்கிறது சிறப்பான விஷயம். சரி, இது ஒரு பக்கம். அப்போது இது எல்லாத்தையும் கொண்டு போய் 12ஆம் இடத்துல வச்சிடலாமா அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இந்த 5 கிரகம் இருக்குது, இப்போ வந்து சிம்மத்தில் 5 கிரகம் இருக்குது, கன்னியா லக்னத்தில் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து பூர்வீகத்தில் நிற்கிறதுக்கான அமைப்பே இல்லாமல் போயிடும். இடம் விட்டு இடம் மாதிரி பெர்மனண்ட்டாக உட்காந்துருவான். அப்போது அந்த லக்னம் வைக்கிறப்ப, இந்த மாதிரியான கூட்ட கிரகங்கள் இருக்கிறப்ப லக்னம் வச்சு அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சு பிறக்குது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இது அதென்ன சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து இந்த கூட்ட கிரகங்களை லக்னம் வைக்கிறது பார்த்து கவனமாக வைக்கணும் அப்படிங்கிறது இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, இந்த கூட்ட கிரகங்கள் வரக்கூடிய டைமில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இயல்பாகவே விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்க, அது 10ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் முடியாத காரியத்தை ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாலும் அது முடியும். ஒருத்தர் பணமே கொடுக்க மாட்டேன், வாங்கிட்டு குப்புறப்படுத்திருக்காங்க, அவன் பாட்டுக்கு வருஷ கணக்காக படுத்திருக்கான், வட்டியங்கானோ ஒன்றையங்கானோ, இப்போ போய் தட்டுங்க கதவை வேலை செய்யும். சரியா? அதே மாதிரி நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு மேச லக்னம்னு எடுத்துக்கிடுவோமே, 5ஆம் இடத்துல வந்து இவ்வளோ கிரகங்கள், அல்லது மேச ராசியாக கூட எடுத்துக்கோங்க, 5ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்களும் ஒன்று சேர்ந்து நிற்கிது அப்படின்னா, நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க, அந்த சொத்து பிரச்சனை அப்படியே கிடக்குதப்பா, பேசி முடிச்சிடலாமியா, அவங்க அண்ணன் பையன் கூட சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுவாங்க. அப்போ இந்த சொத்து பிரச்சனைகளை உருவாக்குறதுங்கிறது. அதே மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டே எடுத்துக்கிடுவோமே, மிதுன லக்னமாக எடுத்துக்கிடுவோம். 3ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் நிற்கிது, அல்லது மிதுன ராசி அப்படின்னா 3ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் நிற்கிது அப்படின்னா என்னாச்சியும், வீட்டில் வந்து வீரம் காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீ நான் சொல்கிறத கேட்பியா, என்னடி நீ வாட்டுக்கு பேசிக்கிருக்க குறுக்க ஊருக்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இவர் ரைஸ் ஆகிடுவார். எம்பிட்டு நேரம் சொல்லிக்கிருக்கேன், வருஷ கணக்காக சொல்லிக்கிருக்கேன், அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லிட்டு நீ இன்னும் செய்யாமல் இருக்க, நான் எவ்வளோ காலமாக தோடு கேட்டுக்கிட்டு இருக்கேன், தொங்கட்டாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வர்றதுக்கு இப்போ இது இல்லையா, நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு வாங்க பாருங்க. இது மாதிரி மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு, ஏன்னா அது குறிப்பாக அந்த 3ஆம் இடங்கிறதுனால பவுனு பட்டனால வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கான்ட்ரவர்சி வர்றதுங்கிறது வந்து அந்த கிரக சேர்க்கையில் வரும். அப்போது இந்த கூட்ட கிரகங்கள் நிற்கிறப்ப வந்து முடியாத காரியங்களை முயற்சி பண்ணினோம்னா அது வந்து சட்டுன்னு முடிஞ்சிரும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து நிற்க இப்படியான ஒரு சேர்க்கைங்கிறது வந்து ரொம்ப ரேரு. உடனே வந்து திருப்பி இன்னொரு 4 வருஷத்தில் வந்துடும், 2 வருஷத்தில் வந்துடும், 6 மாதம் கழிச்சு இதே மாதிரி காம்பினேஷன் வந்துடும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா சிம்மத்தில் 5 கிரகம் சேர்ந்துருக்கிறதுங்கிறது அடுத்த சிம்மத்தில் 5 கிரகம் சேர்றதுக்கு எத்தனை 1000 வருஷம் ஆகுதுங்கிறது தெரியாது. ஏன்னா அது சுற்றுற அந்த இதை பொறுத்து, சலனத்தை பொறுத்து தானே. இந்த சலனம்னு சொல்லல தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறுவார். இந்த செவ்வாய் இருக்கார் இல்லையா, 1.5 மாதத்துக்கு ஒருக்கா மாறுவார். இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா, 7 மாதமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கார். அத்தனைக்கும் அவர் போய் வேறு இடத்துல உட்காந்துட்டா கூட பரவாயில்ல, எங்கே உட்காந்துருக்காரு, இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து விருச்சகத்திலேயே உட்காந்துருக்காரு. ஏற்கனவே அங்கே சனி உட்காந்துருக்காரு, அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து உட்காந்துடுறாரு. இல்லை என்ன சிக்கல்னா, இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து நின்றுச்சுனாலே அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் வந்துடுறாரு. சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சேர்க்கை. சரி, இது என்ன செய்யும் அப்படின்னா, செவ்வாய் வந்து இந்த இடத்துல ஆட்சி ஆகிடுறாங்க, கூட சனி நிற்கிறாங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் வந்து பாசிட்டிவாக வர்றதும் உண்டு, நெகட்டிவாக வர்றதும் உண்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ சனி செவ்வாய் சேர்ந்து 1.5 மாதத்துக்கு ஒருக்கா ராசி கட்டம் மாறிட்டே இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்திங்கன்னா 7 மாதமாக உட்காந்துருக்குது அங்கே விருச்சகத்தில்.
அது எப்போ வந்தது? கிட்டத்தட்ட ஆவணி மாதம், மன்மத வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி, தட் இஸ் பிப்ரவரி 27ஆம் தேதி வந்துச்சு. இதில் செவ்வாய் வந்து விருச்சகத்துக்குள்ளே வர்றது பிப்ரவரி 27 வந்தது, போன பிப்ரவரியில். பிப்ரவரி 27 வந்துருச்சா? பிப்ரவரி, மார்ச், பிப்ரவரி 27ங்கிறனால பிப்ரவரியை கூட விடுங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 9ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் தனுசுக்கு. இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, மேசராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அவங்க கொஞ்சம் சிரமத்தில் தான் போய்க்கிருப்பாங்க. ஏற்கனவே சிரமத்தில் போயிட்டுருக்கிற இடத்துல இந்த 1.5 மாதத்துக்கு ஒருக்கா மாறுறவர் வந்து அங்கேயே 7 மாதம் டென்ட் அடிச்சிடுறாரு. அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை வந்து மிக கடுமையாக இருக்கிறனால மேசராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் இடமாற்றங்கள் பெருவாரியான மக்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறதுங்கிற மாதிரி. இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்பு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து நிறைய நிகழ்வுகள், அதாவது அந்த ஃப்ரான்ஸில் பாம் பிளாஸ்ட் ஆனதுலேருந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 30-35 பேரை என்னமோ தவறுனாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அது இல்லாமல் வந்து துப்பாக்கி கலாச்சாரங்கள்லாம் பரவுனது, நிறைய வந்து இது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகிறதுங்கிறதுனால அந்த மாதிரி உயிர் பலிகளை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம். என்ன காரணம்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது வந்து செவ்வாயுடைய வீடான விருச்சகம். அந்த 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. கண்டங்கள் 4-8 கருதிய சனிசெய் நிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டதோர் மனைவி வேறாங், குறித்திடுஞ்செட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானேன்னு 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சுன்னா. அப்போது இங்கே அதில் வந்து இந்த செவ்வாய் ஆட்சியாகி நிற்கிறதுங்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தப்பி போகக்கூடிய விஷயங்கள். அதாவது செவ்வாய் ஆட்சி ஆகிட்டா என்னதான் மிக கடுமையான அளவில் வந்து பாதிப்புகளை உருவாக்குறதுக்காக பிளான் பண்ணி போனாலும் அது சின்ன அளவில் கொண்டு போயிடும். அப்படியே போனதுலேயுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள். சுனாமி வந்தப்பெல்லாம் பாருங்கள், இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்தது. அதே மாதிரி இப்போ நடப்பு பீரியடில் வந்து இந்த சனி செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நம்ம ஆகஸ்ட் மாதம் பேசிக்கிருக்கோம், இது பிப்ரவரியிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை வந்து ஒரு சிசேரியனுக்கு குழந்தை பிறக்கிறப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை கொண்டு போய் எங்கே வைக்கிறது? ஒன்று 10ஆம் இடத்துல வைங்க, இல்லை 11ஆம் இடத்துல வைங்க, இல்லை வந்து 6ஆம் இடத்துல வைங்க. இந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த காம்பினேஷன் வர்ற மாதிரி அந்த லக்னத்தை அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் அந்த ஜாதகம் உருவாகி வர்றதுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறப்ப அல்லது பிறந்து ஒரு 10-15 அல்லது 20 வருஷம் கூட எடுத்துக்கோங்க, 20-25 வருஷம் வர்றதுக்குள்ளே இந்த செவ்வாய் தசையோ அல்லது சனி தசையோ குறுக்க வராமல் பார்த்துக்கிட்டா அவங்களுடைய இளமை காலம், அதே மாதிரி கல்வி கற்கக்கூடிய பருவம், இதெல்லாம் வந்து கரெக்டாக பில்டப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. எப்படி? இப்போது குழந்தை பிறகுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிருவோமே, விருச்சக லக்னத்திலேயே குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பிறந்துருச்சு. அன்னைக்கு நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம், கன்னி ராசினே வச்சுக்கிருவோமே. அப்போ எடுத்ததும் செவ்வாய் தசை தான் ஆரம்பிக்கும். அல்லது பூச நட்சத்திரம்னா எடுத்ததும் சனி தசை ஆரம்பிச்சிடும். அப்போ பூச நட்சத்திரம் சனி தசை 15 வருஷம் இருப்பு இருக்குன்னா படிக்க வைக்கவே முடியாது, அவனெல்லாம் இன்னும் செய்ய முடியாது, பாறாங்கல் மாதிரி ஆயிடுவான். அப்போ சனி செவ்வாய் செயற்கையாகி லக்னத்தில் உட்காந்து அதுலேயும் சனியுடைய தசை வேறு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? அவனுக்கு நம்ம கையை கட்டிக்கிட்டு நிற்கணுன்ற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அப்போ இது மாதிரியான இடங்களில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய காலங்களில் சிசேரியனுக்கு டைம் குறிக்கல அந்த லக்னம் வைக்கிறதுங்கிறது பர்ஃபெக்டாக வைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு தான். அதில் வந்து அந்த சனி செவ்வாய் சேர்க்கையை வந்து நல்ல இடங்களில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா சிரமம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி தசையோ செவ்வாய் தசையோ குறுக்க வராமல் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த பதிவை இன்றைக்கி போடலான்னு நினச்சதே வந்து இந்த 5 கிரகங்கள் எல்லாம் கூட்டமாக வந்து ஒரு இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பலம். இதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறதும் உண்டு. இத்தனை கிரகம் ஒன்று சேர்ந்துருச்சு, இப்போ வந்து மந்திரம் செஞ்சால் பலிக்கும், தந்திரம் செஞ்சால் பலிக்கும் அப்படின்னா அப்படி ஒரு குரூப் இருக்கான், அதை விட்டுருங்க, அது தனி. ஆனால் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பலவிதமான யோக பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய இடம். அப்போ இவ்வளவு யோகத்தையும் கொண்டு போய் ஒருத்தனுக்கு 10ஆம் இடத்துல வச்சு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்போ 5 கிரகம் சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்காந்து குழந்தை பிறக்குது, 11ஆம் இடத்துல இவ்வளோ யோகம் லாபஸ்தானத்தில் நிற்கிது, 5ஆம் இடத்துல இவ்வளோ லாபஸ்தானத்தில் நிற்கிதுன்னா அந்த குழந்தையினுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ரேராக கிடைக்கக்கூடிய கிரக காம்பினேஷன்ஸில் வந்து
சிசேரியன்னு டெலிவரின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா இது மாதிரி அந்த லக்னத்தை அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறதுங்கிறது வந்து பூமியில் ரேராக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தானே. அதான் வருஷக்கணக்குக்கு ஒரு தடவை அல்லது பல கோடி வருஷங்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷயம். அது இந்த சிம்மத்தில் ஒன்று சேருதுங்கிறது. ஏன்னா சிம்மம் வந்து ராஜாங்க கிரகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இன்னைக்கு உலகத்துக்கு வந்து உலகத்தின் போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அமெரிக்காவுக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா 5ஆம் இடம்ங்கிறது அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய இடம். ஏன்னா அந்த சூரியன் உடைய வீடு வந்து சிம்மம். அந்த இடத்துல வந்து அந்த குரூப் ஆஃப் பிளானட்ஸ் வந்து நிற்கிறதுங்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிக அது என்ன சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத பல முடிவுகள் வந்து சேர்றதுக்கான அமைப்பு. அதே மாதிரி வந்து அதிகாரங்கிறது வந்து பரவலாக்கப்படக்கூடிய விஷயங்கள். இந்த உலக அளவில் அரசியல் விவகாரங்கள் அப்படிங்கிறது பிரமாதமாக சூடு பிடிச்சி போகுன்ற மாதிரியான அமைப்பு. இதெல்லாம் இந்த காம்பினேஷன் காமிக்குது. அதனால தான் இந்த எலெக்ஷனுக்கு பாருங்கள் ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. பற்றியெல்லாம் இவர் பராக் ஒபாமாவுடைய காலம் முடியுது இல்லையா, அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் வர்றாங்களே, ஹிலாரி கிளின்டனும் இன்னொருத்தர் வருவார் ட்ரம்ப்பு. இவங்களுடைய அந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதுக்கான காரணம் வந்து அந்த சிம்மத்தில் வந்து இவ்வளவு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறது தான் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு கூட மல்லு கட்டிட்டு கிடக்கட்டும், நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடுவோம். பாசிட்டிவாக எடுக்கிறதுங்கிறதுல இந்த பீரியடில் வந்து டெலிவரி வைக்கிறதுங்கிறதுல ரொம்ப யோசனை பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கிரக சேர்க்கைங்கிறது வந்து பலவிதமான யோகத்தை உருவாக்குறதுங்கிறதுனால நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது நெகட்டிவாக சில விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அது என்னங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். இதுக்கு மேலே பேசிக்கிட்டே போனோம்னாக்கா அப்புறம் உட்காந்து கேட்குறதுக்கு பொறுமை வேணும்ல. எனிவே, நமது நேயர்கள் ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.